ஹாய், நான் 25 வயசு பெண். எனக்கு ஒரு சீரியஸான சந்தேகம் இருக்கு. தயவுசெய்து இத கேட்டு சிரிக்காதீங்க. நேத்து தான் எனக்கு கல்யாணம் நிச்சயமாகியிருக்கு. இன்னும் 2 மாசத்துல கல்யாணம். என்னோட சந்தேகம் என்னன்னா, எல்லா தம்பதிகளும் முதல் இரவே உடலுறவு கொள்வாங்களா? இல்ல அது அவங்களோட புரிதல், விருப்பம், கம்ஃபர்ட்ட பொறுத்ததா? இதுக்கு உண்மையான பதில் சொல்லுங்க. நான் மனசளவுல அதுக்கு தயாராகணும். என்னோட கல்யாணமான தோழி, கண்டிப்பா முதலிரவே எல்லாமே நடக்கும். 2 மாசம் இருக்கே, அதுக்குள்ள உன்னோட வருங்கால கணவர நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனால ஓவரா யோசிக்காத, எல்லாமே இயல்பா நடக்கும்னு சொல்றா. ஆனா எனக்கு தோன்றது என்னன்னா, இது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கணும்னு. முதல்ல ஒருத்தரை ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நண்பர்களாகணும். அதுக்கப்புறம் நெருக்கமான நண்பர்களாகணும். அப்பிறகு காதல் வரணும். அதுக்கப்புறம் தான் உடல் ரீதியான நெருக்கம் வரணும்னு எனக்கு தோணுது. நான் இப்படி நினைக்கிறது ரொம்ப டிராமாட்டிக்கா? இல்ல நடைமுறைக்கு ஒத்துவராத எதிர்பார்ப்பா? தயவுசெய்து என்ன கேலி பண்ணாதீங்க. எனக்கு உண்மையிலேயே இத பத்தி தெரியாது. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க இருந்தா, உங்க அனுபவத்தையும், கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உடலுறவுக்கு எதிரானவளும் இல்லை. நேற்று தான் கல்யாணம் நிச்சயமாகியிருக்கு. வெறும் 2 மாசத்துல ஒருத்தரை எப்படி காதலிக்க முடியும் என்பது தான் எனக்கு புரியலை. அதனால தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். தயவுசெய்து சிரிக்காம, மனசார உண்மையான பதில் சொல்லுங்க.